சென்னைக்கு அருகில் பரந்தூரில் அமையவிருந்த புதிய பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக கைவிட்டுள்ளது. அதற்கு பதிலாக தற்போது இயங்கி வரும் மீனம்பாக்கம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு முடிவு செய்திருக்கிறது. இத்திட்டத்தின் மூலம் 2045ஆம் ஆண்டு வரை ஆண்டுக்கு 45 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் சென்னை விமான நிலையத்தின் திறன் உயர்த்தப்பட உள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் திட்டமிடல் என்ன என்பதை பார்க்கலாம். தற்போது உள்ள சென்னை விமான நிலையம் 2035ஆம் ஆண்டிற்குள் அதன் முழு கொள்ளளவை எட்டிவிடும் என இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் எச்சரித்துள்ளது. இதனை எதிர்கொள்ள தற்போதைய ரன்வேஸ் இடையே உள்ள காலி இடத்தில் டெர்மினல் 5 என்ற புதிய செயற்கைக்கோள் முனையம், அதாவது சேட்டிலைட் டெர்மினலை அமைக்க AAI பரிந்துரைத்துள்ளது. இது தற்போதைய முனையங்களுடன் இணைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு சோதனை மையங்கள் மற்றும் நுழைவு வெளியேறும் வழிகளுடன் செயல்படும். மேலும் பழைய VIP பகுதிக்கு அருகிலும் மற்றொரு புதிய வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. விவசாய நிலங்கள், நீர்நிலைகள் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அனுமதிக்க மாட்டேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் உறுதியளித்திருந்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தற்போதைய அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது. அதோடு முந்தைய திமுக அரசுடன் தொடர்புடைய நபர்கள் பரந்தூர் பகுதியில் மேற்கொண்ட நில வணிக விவகாரங்களும் இந்த திட்ட மாற்றத்திற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. புதிய விமான நிலையத்தை அமைப்பதை விட மீனம்பாக்கத்தை விரிவுபடுத்துவது வேகமாகவும் நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல்கள் இல்லாமலும் கூடுதல் திறனை வழங்கும் என அரசு கருதுகிறது. 45 மில்லியன் பயணிகளின் வருகையை கையாள ஏதுவாக GST சாலையின் நெரிசலை குறைக்க புதிய வழித்தடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. கோவிலம்பாக்கம், காரப்பாக்கம், ECR சாலை வழியாக புதிய மேம்பாலங்களும் சென்னை மதுரவாயல் பைபாஸ் வழியாக தனி விமான நிலைய அணுகு சாலையும் அமைக்கப்பட உள்ளன. எதிர்காலத்தில் சூழலியல் பாதிப்புகள் இல்லாத புதிய இடத்தை நோக்கி சென்றாலும் தற்போதைக்கு மீனம்பாக்கத்தின் இந்த மெகா விரிவாக்கமே தமிழக அரசின் முதன்மை இலக்காக உள்ளது.